ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வைரல்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேனல்லையும் பார்க்காத ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரீம்னே நான் சொல்லுவேன். முதல் முறையாக என்னோடய ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்து செம்மையாக ஒரிஜினல், எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஒரு க்ரீமு. ரொம்ப அதிகமானலாம் இல்லைங்க, ஒரே ஒரு பொருளுங்க. இது என்னடா காப்பி கலரில் இருக்குது, காப்பியாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. சுத்தமாக காஃபி பொடி கிடையாது இது, சரிங்களா? அப்போ எப்படி இந்த அளவுக்கு வந்து க்ரீம் வருது அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு தானே இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கிளாசிக்கான ஒரு கொரியனோட முகம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், சொல்லவே முடியாதுங்க. வேறு லெவலாக இன்றைக்கி இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 1 மந்த்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்லர் பக்கமே நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீமை இங்கே பாருங்கள் எந்த லெவலில் இருக்குது அப்படின்ட்டு. கண்ணாடி மாதிரி இருக்குது. இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய முகத்தை லைவ் ரிசல்ட்டாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிக பொருள் இல்லை, 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து மாத கணக்கில் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எங்கே வேணாலும் பேக்கில் வச்சுட்டு போய்க்கலாம், அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நைட் க்ரீமும் தேவை கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் அது. நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணலாம், நைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வாங்கி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வெறும் தண்ணி இல்லைங்க, ஜில் தண்ணி. நான் ஃபேஸ் பேக் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், ஜில் தண்ணி குட்டி குட்டி ஐஸ் கட்டி போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் உங்கள் ஃபேஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, செம்ம க்ளோவிங்கு. நினச்சே பார்க்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு க்ரீமை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கே எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் தான் என் முகம் இந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு அந்த க்ரீம் வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கடைசியில் வந்து இந்த ஐஸ் தண்ணியில் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் டைமிங் ஓவர் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக ஃபேஸ் பேக் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் முகத்தை ஜில் தண்ணியில் வச்சு எடுங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவை நல்லா ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த 2 காம்பையும் தனியாக எடுத்துருங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு இந்த பூக்களை மட்டும் பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். நைட்டு காலையில் 2 நேரமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். ரொம்ப காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக செம்ம பிரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு செம்பருத்தி பவுடரை விட செம்பருத்தியை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது செம்ம க்ரீமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-12 பூ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா பூச்சியெல்லாம் இருக்கும். அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த இதழ்களை மட்டும் எடுத்திங்கன்னா போதும். இந்த ஒத்த செம்பருத்தி தான், நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணணும். அடுக்கு செம்பருத்தி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அந்த பூவோட இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பூவை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணி போகிறோம். ஸ்கின்னு எவ்வளவு உங்களுக்கு டேமேஜாக இருந்தாலும் டோட்டல் இதுக்கும் உங்களுக்கு சூப்பராக கலராக்கி கொடுக்கும். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் முகத்தை வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு செம்ம ரிசல்ட்டு கொடுக்குங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குப்பையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, இதெல்லாம் எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்துருக்கிறது தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நம்ம அரிசி கழுவுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் கழுவிட்டு 2வது டைம் கழுவுற தண்ணியை நல்லா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நான் இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு எடுத்து வச்சு, இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த தண்ணியை இந்த பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து காரம் இல்லாத பாத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா முகத்தில் போடுறதுனால ஏதாவது குழம்பு பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிடாதீங்க. நிறைய பேர் அதை ஒன்று சொன்னீங்க. அதனால் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரமாக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப இந்த காரத்தன்மை வந்து எரிச்சல் கொடுத்துரும். அதனால் சுத்தமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக சிம்மில் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிற இந்த பூக்களை இதில் உள்ளே போடுங்க. அரிசி கழுவுற தண்ணி முகத்தில் எந்த ஒரு அந்த டேனெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஃபேஸ் பேக்கில். அது கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கஞ்சி தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வேளை அரிசி தண்ணினா கஞ்சி தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 10 பூவையும் போட்டாச்சு. இது நல்லா அந்த தண்ணியில் பூவோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். இதில் உங்களுக்கு சங்குப்பூ கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சங்குப்பூ யூஸ் பண்ணுங்கள். இதில் சங்குப்பூ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் பருக்கள் இருந்து முகம் அவ்வளோ ஒரு சைனிங்காகவும் அவ்வளோ ஒரு கலராகவும் இருக்கும். இன்றைக்கி எனக்கு சங்குப்பூ கிடைக்கல. கிடச்சிச்சின்னா அது ஒரு 10 பூ வரைக்கும் இந்த பூவோடவே சேர்த்துக்கோங்க. கிடைக்காத பட்சத்துக்கு நான் வெறும் செம்பருத்தியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க பொங்காமல். அந்த பூவோட கலரிங் எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் டோட்டலாக நம்மளுக்கு வெந்து வரணும். அவ்வளோதாங்க. கலர் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை, ஆனாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கலரிங் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ கீழே இறக்கிக்கலாம். இப்போது இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்து அந்த கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். பூ ரெட் கலரு, ஆனால் அதோடய ஒரிஜினல் வந்து இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலர் மாதிரி. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த பூ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த தண்ணி வந்து லைட்டாக நம்மளுக்கு ஆறட்டும். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம வந்து சேர்த்த போகிறோம். இதுதான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் சரிங்களா. சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கையிலே கலக்கிட்டிங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிரும்.
செம்ம பர்பிள் கலரில் வந்து மாறிடுச்சு பாருங்கள். நம்ம அந்த லைட்டாக வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டோம் இல்லையா, போட்டதே ஒரு கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம க்ரீமாக வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அதில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க வந்துருச்சு அப்படின்னா சிம்மில் போட்டுட்டு இதை தூக்கி உள்ளே வச்சுருங்க. இப்போது நல்லா தண்ணி கொதிக்கவும் இது லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ அடுத்தது இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. இது வந்து ஆன்லைனில் எல்லா இதுலேயும் கிடைக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து இது வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த குங்குமப்பூவை நம்ம லைட்டாக அதில் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை ரொம்ப சிம்மில் போட்டுட்டு இதை நல்லா வந்து கிளறி கொடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ அந்த கோல்டன் கலர் மாதிரி வருது பாருங்கள். நம்ம அந்த குங்குமப்பூ போட்டது செம்ம சத்து, முகம் அவ்வளோ க்ளோவிங்காக கொடுக்கும். இப்போ உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் எப்படி மாறுதுன்ட்டு. ஒரிஜினல் அந்த செம்பருத்தியோட ஒரிஜினல் வந்து அப்படியே கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா முகத்துக்கு அந்த திக்காகிற மாதிரி ஒரு பேஸ்ட் வரும். அது வரைக்கும் நீங்கள் இதை நல்லா கலந்து விடுங்க. இதை மட்டும் நீங்கள் 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். பார்லர் பக்கமே போக தேவையில்லை. கழுத்து நீங்கள் ஃபுல்லாக உடல் முழுவதுமே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். அந்த செம்பருத்தியோட ஒரிஜினல் கலர் அப்படியே வருது பாருங்கள். நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை. இப்போ குங்குமப்பூ மட்டும் சேர்த்துருக்கோம். இந்த குங்குமப்பூவை சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். க்ரீமை நீங்கள் வேறு லெவலாக இருக்கும். இதில் நீங்கள் எலுமிச்சம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறதுனாலும் அப்ளை பண்ணுறப்ப ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு. நிறையா பேர் வந்து லெமன் வந்து ஒத்துக்காதுக்கா அப்படிங்கிறீங்களே, அதனால தான் நான் இதில் சேர்த்தலை. இப்போ நல்லா சூப்பரான ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணினீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் செம்பருத்தி பூவை வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு தான் இதை க்ரீமே உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு க்ரீம்னு கூட சொல்லலாம். ஆனால் காப்பி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம காப்பி பவுடரில் எதுவுமே சேர்க்கல. ஒரிஜினல் செம்பருத்தி பூவை கலர் எடுத்து நம்ம அந்த கலரில் அப்படியே எப்படி சொல்கிறது பாருங்கள், சொல்லவே முடியாத அளவுக்கு நம்ம ஒரு க்ரீமை வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்கும். அவ்வளோ முகப்பருக்கள், எண்ணெய் பசை எதுவுமே இருக்காது. இதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்த்தணுமான்னு கேட்க வேண்டாம். அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அரிசி மாவு, கடலை மாவு, நீங்கள் இதில் 2-3 மாவில் நீங்கள் எது கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இது வந்து நல்லா கிளாசிக்காக இந்த கொரியன் முகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து அவ்வளோ ஒரு சுருக்குதில் எடுத்து 50 வயசை ஒரு 20 வயசை குறைச்ச மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அளவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு டப்பாவில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி நீங்கள் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் முகம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி டப்பாவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி தூங்க போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டுக்கோங்க. கழுவணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கூட கழுவிக்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம முகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
முகம் ஆல்ரெடி நான் வெறும் தண்ணியில் நல்லா கழுவியாச்சுங்க. சூப்பராக கழுவிட்டு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இன்றைக்கி இந்த ஒரு சூப்பரான க்ரீமை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது. நான் கையிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஏன்னா அந்த வெயிலுக்கு லைட்டாக அந்த சின்ன சின்ன கொப்பளை மாதிரி அலர்ஜி மாதிரி வருது. அதுக்காக தான் இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவுமே நல்லா நான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டப்போ ரொம்ப ஒர்க் ஆச்சு. அதனால் இன்றைக்கி மறுபடியும் 2வது டைம் வந்து உங்களுக்காக இந்த வீடியோ போட்டு பாருங்கள். மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு நைட்டுக்கே வந்து செம்ம ரிசல்ட்டு. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 மந்த்துக்கு போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு மாதத்துக்கு ஜில்லுன்னு வந்து இது மாதிரி பாருங்கள், ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். வெளியில் வச்சாலும் எதுவும் பண்ணாது. நம்ம அந்தளவுக்கு கெட்டு போகிற பொருள் எதுவுமே நம்ம சேர்த்தலை. அதனால் வந்து நீங்கள் வெளியில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த ஜில்னஸுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தா காஃபி ஃபேஸ் பேக் மாதிரி தெரியுது உங்களுக்கு. நம்ம ஒரு துளி கூட காஃபி சேர்த்தவே இல்லை. ஆனால் அதோட எஃபெக்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். கண்ணு கருவளையம் சுருக்கங்கள்லாம் இருந்துச்சு அப்படியே அது நல்லா வந்து டைட் பண்ணி கொடுக்கும். பார்க்கவே உங்களுக்கு 2-3 ட்ரிப்பு போட்டு பாருங்கள். 2 நைட்டு போட்டு கழுவி பாருங்கள். என்ன க்ரீம் போடுறீங்கன்னா பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இது பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது 2வது டைம் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏற்கனவே ஒரு டைம் வந்து ரெடி பண்ணி போட்டு பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து நான் எக்ஸஸாக க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நம்ம விட்டுறலாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கழுவிட்டு வரேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் எப்படி நீங்கள் ரெடி பண்ணலான்னு போய் பண்ணுங்கள். ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு கழுவிட்டு வந்துட்டன்ட்டு. செம்ம ரிசல்ட்டு. நம்ம அந்த குங்குமப்பூ போட்டோம் இல்லைங்களா, அதுவும் இந்த க்ரீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஜெல் இருக்கும் இல்லையா, கற்றாழை ஜெல் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இது உடனே நீங்கள் கழுவணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு நீங்கள் தூங்கிடுங்க. பகலில் வேணால் கழுவிக்கோங்க. 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கழுவிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் செம்ம ரிசல்ட்டு. தெளிவாக இருக்குது முகம். எனக்கு வந்து அந்த பருக்கள் லைட்டாக அந்த வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு இருந்துச்சு. இப்போ 2 டைம் வந்து போட்டுவிட்டேன். நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா. இதை அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் இருந்துச்சு நல்லா குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டு தொடச்சி பாருங்கள். செம்ம பிரைட் ஆயிடுவீங்க. ஓகே. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.